இந்த பள்ளியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தாளாளர் திருமதி சாந்தி அவர்களுக்கும் ஒரு போர் வீரனை போல இந்த பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் உயர்திரு வாசிமலை அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எல்லா இடத்துக்கும் சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் எல்லா இடத்துக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளை எல்லாம் சந்திச்சு இந்த தேர்வை எப்படி எதிர்கொள்வது, அந்த முறை தேர்வு எழுதினா அந்த தேர்வுல 44வது இடம் தமிழகத்துல முதலாவதாக வந்திருக்கு. ஏன் சொல்றேன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு தோல்வி வந்துவிட்டது என்பதை நாம் சாதாரணமாக முடங்கி போய்விடக் கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இலக்கிய நூல் இது உலக பொதுமறை என்று சொல்லப்படக்கூடியது. இப்போ மகாபாரதம் என்றால் இல்ல ஒரு மகாபாரதம் என்றால் அது இந்துக்களுடைய புனித நூல். பைபிள் கிறிஸ்தவ மதத்துக்குரிய வேத நூல். திருக்குறான் இஸ்லாமிய சமயத்துக்குரிய நூல். பௌத்தம் சீக்கிய சமயத்துக்குரிய நூல். இப்படி நாம என்ன சமஸ்கிருதம் இந்த மாதிரி நம்ம பேசுவோம். ஆனா உலகத்துக்கே பொதுமறையான ஒரு நூல் ஏனென்றால் அதை மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சொல்லும். உடலமைப்பை பகுத்து கூறும் தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமதி புல்டல கேசியோ கம்பநாட்டார் வாரும் கவியரசியவை